ராம் ராம். பொறுமையின் பெருமை. பொதுவாக இன்று பல மனிதர்களிடத்தில் பொறுமையுடன் இருப்பது, மன்னிக்கும் குணம், சகிப்புத்தன்மை இவைகள் மிகவும் குறைந்து வருகிறது. இந்த நல்ல குணத்திற்கு க்ஷமா என்று பெயர். இந்த குணத்தின் பெருமையை சொல்கிறது இந்த சுபாஷிதம். க்ஷமா சஸ்திரம் கரேயஸ்ய துர்ஜனஹ்யம் கரிஷ்யதி அத்ருணே பதிதோ வன்னிகி ஸ்வயமேவோபசாம்யதி. யாரிடத்தில் க்ஷமா குணம் எனும் ஆயுதம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் துஷ்டர்களால் என்ன செய்ய முடியும்? அப்படி என்றால் புல்லில்லாத இடத்தில் ஏற்படக்கூடிய நெருப்பானது அதற்கு பற்றிக்கொள்ள வேறு பொருட்களின் உதவி இல்லை என்றால் அந்த நெருப்பானது தானாகவே சாந்தமாகி விடுகிறது, அணைந்து விடுகிறது. போல தீயவர்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் பொறுமையோடு இருப்பவர்களை கண்டு சற்று நேரத்தில் துஷ்டர்கள் தாங்களே சோர்ந்து போய் அடங்கி விடுவார்கள். யாரிடத்தில் இந்த க்ஷமா என்று சொல்லக்கூடிய பொறுமை, மன்னித்தல், சகிப்புத்தன்மை இந்த குணம் இருக்கிறதோ அவர்களை தீயவர்களால் ஏதும் செய்ய முடியாது. க்ஷமா எனும் குணமே சிறந்த ஆயுதம் என்கிறது இந்த ஸ்லோகம். இவர்கள் துஷ்டர்கள் செய்யும் கெடுதலையும் கூட மன்னித்து விடுகிறார்கள். நல்லோர்களுக்கு பொறுமையே சிறந்த ஆயுதம். பிறர் குற்றங்களை மறப்போம், மன்னிப்போம். ராம் ராம். முரளிதரன்.